Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ராகுவின் இறுதி புத்திகள். இதன் தலைப்பு. இன்றைய யுகத்தை ஆண்டு கொண்டிருப்பவர் ராகு அப்படின்னா அது மிகையே அல்ல. ஒரு இருள் கிரகமான ராகு அனைவரின் புத்திக்குள்ளும் புகுந்து பேராசை, வஞ்சனை, ஏமாற்றுதல், பளபளப்பான வார்த்தைகள், துரோகம், அவமரியாதை, குற்றச் செயல்களில் ஈடுபடுவது, சூதாடுவது மற்றும் திருட்டுத்தனமான உறவுகள், தவறான தொடர்புகள், தவறிழைப்பதை குற்றமில்லை என்று மனிதர்களை மதிமயக்கி நம்ப வைப்பதுங்கிற மாதிரியான சகலவிதமான காரியங்களையும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர் ராகு. இன்றைக்கு இந்த எலக்ட்ரானிக் யுகமே ராகுவோடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. நிறையா ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் மனிதனை ஆள ஆரம்பிச்சிடும் ஒரு காலத்தில். அதிலிருந்து மிஷின்கள் தான் நம்மளை வழி நடத்தும்பாங்க. இந்த டெர்மினேட்டர் வரிசை படங்கள்லாம் அந்த மாதிரி தான் வரும். பழைய காலத்தில் வந்த படம், ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த படங்கள். டெர்மினேட்டர் அதில் பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் தான் மனிதனை ஆளுங்கிற மாதிரியும் மனித இனத்தையே கண்ட்ரோல் பண்ணுங்கிறது மாதிரியும் வரும். ஸோ இது நடந்துருமான்னு கேட்டால் கிட்டத்தட்ட நடந்துடுங்கிறது மாதிரி தான் இருக்குது. ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு செயற்கை நுண்ணறிவு. இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்களுடைய வேலையை பறிச்சிருக்கு. ஒன்றுமே இல்லாமல் பண்ணி அவங்கள ரோட்டுக்கு கொண்டு வந்துடுது. இங்கே மனித உழைப்பே தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரியான நிலைக்கு கொஞ்ச நாளில் போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்த விஷயந்தான். இப்போ கையால் துணியை துவைச்சிக்கிட்டு இருந்தோம், வாஷிங் மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க, ரொம்ப சௌகரியமாக இருக்குதுன்னு அதை ஆரம்பித்தோம். எந்திரிச்சு போய் டிவி சுவிட்சை போடுறதுக்கு கூட முடியாதபடி ரிமோட் கண்ட்ரோல், ரிமோட்டிலே இயங்கக்கூடிய அனைத்தையும் ஒன்றொன்றாக கண்டுபிடிச்சோம். எலக்ட்ரானிக் யுகங்கள்னால மனிதன் தன்னுடைய செயல்திறனை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட நடக்க முடியாதுங்கிற நிலைமையில் பைக் எடுத்துக்கிட்டும் கார் எடுத்துக்கிட்டும் போகிறது மாதிரியான அனைத்து சௌகரியங்களையும் மனிதனுக்கு கொடுத்து அந்த சௌகரியங்களின் மூலமாகவே அவனை அழிக்கும் சூழ்ச்சியை கொண்டது தான் ராகு. ராகுவனுடைய இயல்பு தூண்டி விட்டு சிதறடிக்கக்கூடியது. பேராசையின் மொத்த உருவம் ராகு. அந்த ராகுவனுடைய தசை ஒருத்தருக்கு வருதுன்னாலே அவங்களுக்கு பேராசையும் பதட்டமும் அதீதமான காம சிந்தனைகளும் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் எதற்கும் துணிந்த ஒரு துணிகர செயல்களை செய்யும் தன்மையும் சூதாட்ட எண்ணங்களும் மதுபான எண்ணங்களும் போதை வஸ்துகளில் மூழ்கிவிடும் தன்மைகளையும் கொடுத்துவிடும் தன்மை கொண்டது. ஸோ ராகு இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான கிரகம்தான். அவர் பாசிட்டிவாக செயல்படுறதுக்கு கொஞ்சம் சுப கிரகங்களுடைய தொடர்புகளெல்லாம் அவசியம் வேணும். குரு சுக்கிரன் மாதிரியான தொடர்பு, நல்ல சுபர்களோட வீட்டில் அமர்ற நிலை, இதெல்லாம் இருக்கும். எப்படித்தான் ராகு பாசிட்டிவாக மிகப்பெரிய வளர்ச்சியும் வெற்றியையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுத்தாலும் இந்த ராகுவனுடைய கடைசி புத்திகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிக மிக டேஞ்சராக தான் இருக்கும். ராகுவுடைய கடைசி புத்திகளில் சுக்கிர புத்தியின் கடைசி பகுதி, அதாவது சுக்கிர புத்தி ராகதிசையில் ஏறக்குறைய 3 வருஷம் பக்கம் இருக்கும். அதில் அந்த லாஸ்ட் 1 இயர்லேயே தன்னுடைய சுய ரூபத்தை காட்ட ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் வர்ற சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இந்த 3லையும் ஒருத்தன் மனிதனை எந்த அளவுக்கு உயரத்துக்கு தூக்கிட்டு போகிறாரோ அந்த அளவுக்கு கீழே தள்ளி டெஸ்ட்ராய்டு பண்ணிவிடுவார், டோட்டலாக அழிச்சிடுவார். இதில் சூரிய சந்திரர்கள் மேலே அவருக்கு எப்போதும் கடும் வெறுப்பு இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த ராகுவை புராணங்களின் அடிப்படையில் காட்டி கொடுத்தது இந்த சூரியனும் சந்திரனும் தான். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் உட்கார்ந்து அமிர்தத்தை அருந்திவிட்ட அரக்கன் தான் ஸ்வர்ணபானுங்கிறவர். இது சூரிய சந்திரர்களால் வெளிப்படுத்தப்படுறதுனால மகாவிஷ்ணு அவரை சக்கரதாயம் கொண்டு 2ஆக வெட்டி போட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க கடும் தவம் இருந்து அசுரர்லேருந்து தேவ பதவி அடைஞ்சு நவகிரகங்களுக்குள்ளே நாங்கள் பரிபாலனை செய்யணும், இந்த சூரியனையும் சந்திரனையும் விடவே கூடாது, பிடிக்கணும், அவங்கள கிரகணப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும்னு வேண்டி வரம் வாங்கி வந்தோம். கூடவே சூரிய சந்திரர்களின் நட்பு கிரகமான செவ்வாயையும் சேர்த்துக்கிறாங்க அடிஷனல். அப்போ ராகதேசம் உங்களுக்கு நடப்பில் இருக்குன்னா இந்த கடைசி 3 புத்திகள்
மிக 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 கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும். இதற்கான அறிகுறிகள்லாம் சுக்கிர புத்தியினுடைய கடைசி பகுதியிலேயே ஆரம்பிச்சிடும். ஏறக்குறைய 18 ஆண்டுகள் ராகு திசையில் ஒரு 4 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் கடைசி பகுதியில் நடக்கும்போது சொல்லொன்னா துயரங்களை மனிதர்கள் அனுபவிக்க இயலும். தங்களுடைய வாழ்நாள் சேமிப்புகளெல்லாம் சொடக்கு போடுற நேரத்தில் கரைச்சிடும். ஒரு யுத்தம் நடந்த பூமி மாதிரி அவங்க வாழ்க்கையை போட்டு டெஸ்ட்ராய்ட் பண்ணி விட்டுட்டு போயிடக்கூடிய தன்மை இந்த ராகுவுக்கு உண்டு. ஆனால் இதில் விதிவிலக்குகளும் இருக்குது. எல்லாருக்கும் இதுதான் நடக்குமா சார்னு கேட்டால் அப்படி இல்லை. சிலருக்கு ராகு திசையினுடைய ஆரம்ப காலகட்டங்கள் மிக கடுமையான துன்பங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், தொழில் இன்மை, திருமண வாழ்க்கை சிக்கல்களை சந்திப்பது, உடல் ஆரோக்கிய சிக்கல்களை சந்திப்பது, பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுன்னு ஒரு 10 வருஷம் கடுமையான துன்பங்களை ராகு திசையில் அனுபவிச்சுக்கிட்டு வந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கு அப்படியே மாற்றி உள்டாவாக நடக்கும். எப்படி கோபுரத்தின் உச்சியில் கொண்டுட்டு போய் உட்கார வச்சு ராகு தலைகுப்புற கீழே தள்ளி விடுவாரோ, அதே மாதிரி பாதாளத்தில் கிடக்கிற ஒருத்தனையும் தூக்கி கொண்டு வந்து கோபுரத்தின் உச்சியிலையும் உட்கார வைப்பார். ஸோ இந்த ராகு திசையை மட்டும் கணிப்பது சிக்கலான ஒரு அமைப்பு தான். இவர் எப்போ எப்படி திரும்புவார்னே சொல்ல முடியாது. ராகு திசையின் முற்பகுதியில் அதீதமான துன்பங்களை நீங்கள் அனுபவித்தீர்கள் என்றால் ராகு திசையின் கடைசி பகுதி அடிக்கெல்லாம் மருந்து போடுற மாதிரி ஒரு ஆறுதலாக இருக்கும். புரியுதுங்களா? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிறது மாதிரி குரு திசை பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. அது உங்களை சுமூகப்படுத்த போகுது, சாஸ்வாசப்படுத்த போகுது, அசுவாசப்படுத்த போகுது, நல்ல வளர்ச்சியை தரப்போகுதுன்னா அதற்கு ராகு திசையின் கடைசி 3 புத்திகள் ஒத்துழைப்பை தரும். சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி. ஆனால் ராகு திசையில் நீங்கள் கொடி கட்டி பறந்துட்டீங்க. முற்பகுதியில் ராகதிசை குரு புத்தி, ராகதிசை சனி புத்தி, புதன் புத்திலாம் ஆஹா ஓஹோ பேஸ் சொட்டதெல்லாம் ஜெயிச்சிருச்சுன்னு நினச்சிங்கன்னா அப்போ ராகுவின் கடைசி பகுதி மொத்தமாக உங்களை தொடச்சி எடுத்துக்கிட்டு போகுதுங்கிறதையும் மறந்துடக்கூடாது. ராகதிசையின் முற்பகுதியில் நன்மைகள் அனுபவித்தவர்கள் சுக்கிர புத்தி வந்த உடனே உங்களுடைய நன்மைகளின் அளவீடுகளை மற்றவர்களின் பால் பிரித்து கொடுத்து சேஃப்டி பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஒரு சொத்து இருக்குது, ராகதிசையில் வாங்கினது உங்கள் பேரில் இல்லாமல் ஒய்ஃப் பேர்லையோ பிள்ளைங்க பேர்லையோ மாற்றி அமைங்க. ஒரு தொழில் இருக்குது, நீங்கள் முக்கியத்துவம் இல்லாத மாதிரி மாற்றிக்கொள்ளுங்கள். கொஞ்சம் தகுதி நீக்கத்தை நீங்களே செஞ்சுக்கோங்க. ஸ்டெப் அவுட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை சார் ராகதிசையில் முன்னாடி பகுதியெல்லாம் பயங்கர துன்பம், அப்படிலாம் நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய நன்மைகள் எனக்கு நடக்கலைன்னா மனதை ஆசுவாசப்படுத்தி கொள்ளுங்கள். ராகதிசை சுக்கிர புத்தியின் கடைசி பகுதியிலேருந்து அப்படியே படிப்படியாக முன்னேற்றம் வந்து குரு திசை உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடியதாக உங்கள் ஜாதக அடிப்படையில் நடக்கும். இதில் இந்த ராகு யாருக்கும் கட்டுப்படாத ஒரு கிரகம். குரு அப்படி இல்லை. குரு ஒரு 6 லக்கணங்களுக்கு நண்பராகவும் 6 லக்கணங்களுக்கு எதிரியாகவும் வருவார். சப்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 7 கிரகங்களுமே குறிப்பிட்ட சில லக்னங்களுக்கு நல்லவர்களாகவும் வேறு சில லக்னங்களுக்கு கெட்டவர்களாகவும் மாற்றி தான் செயல்படுவாங்க. ஆனால் 12 லக்னங்களுக்கும் மிகச்சிறந்த ராஜயோகாதிபதியாக செயல்படுற தன்மை ராகுக்கே உண்டு. அதே மாதிரி 12 லக்னக்காரர்களையும் பாதாளத்தில் வீழ்த்தி ஒன்றுமே இல்லாமல் அழிச்சிடக்கூடிய சக்தியும் ராகுக்கு உண்டு. இது ராகுக்கு மட்டும்தான் உண்டானா கேதுவுக்கும் உண்டு. அப்போ இந்த ஆனால் ராகு அளவுக்கு கேது தூண்டி விட மாட்டார். நிதானத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அவன் ஒரு பய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் கேது. அப்போ அவங்க தரக்கூடிய யோகங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எல்லைக்குட்பட்டு தான் இருக்கும், நிதானம் இருக்கும், எப்போ வேணாலும் நான் பிடிக்குவேங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஆனால் ராகு அப்படி இல்லை, வாரி கொடுப்பார். தகுதிக்கு மீறின வளர்ச்சி, சக்திக்கு மீறிய வளர்ச்சி. சூதாட்டத்தில் ஒருத்தன் 1 லட்ச ரூபாய் கொண்டுட்டு போயிட்டு 2 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? 2 நாளில் சம்பாரிச்சு. லாட்ரி சீட்டில் திடீர்னு கோடி கணக்கில் பணம் விழுந்தால் எப்படி இருக்கும்? உழைக்காமல் வர்றது. இதெல்லாம் தான் ராகு பண்ணுற வேலை. நிதானம் இல்லாமல் செஞ்சுடுவார். ஒரு நிதானத்தையும் பொறுமையையும் எப்படி திட்டமிடுதல் என்பதையும் பற்றி கவலைப்படாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கின்ற அடிப்படையில் வாழ வைக்கும் தன்மை கொண்ட கிரகமான ராகுவின் இடத்தில் நிச்சயம் ஒவ்வொரு தனி மனிதனும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறி, ராகுதிசையின் முற்பகுதி பிற்பகுதி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.